மாற்று அரசியலுக்கு வாக்களிப்போம், மானத்தமிழத்தை வாழ வைப்போம்ங்கிற உயரிய முழக்கத்தை சுமந்து ஆற்காட்டுத்துறையில் நடைபெற்று கொண்டிருக்கிற பரப்புரை கூட்ட நிகழ்வில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எம்முயிர் அண்ணன்மார்களே, இந்த நிகழ்வை சிறப்புற ஒருங்கிணைத்து ஏற்பாடு செய்த அன்புக்குரிய உறவுகள் ராஜசிம்மன், பழனி, கந்தா, கபிலன் என்கிற கட்டப்பு உள்ளிட்ட உறவுகளே, எங்கள் பேச்சுக்களை வீடுகளில் அமர்ந்த வண்ணம் கேட்டுக்கொண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம். இன்னும் சரியாக 30 நாட்களில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களில் பரப்புரை வீரியம் பிடிக்கும். தமிழ்நாடு எங்கும் பரப்புரை செய்வார்கள். நாங்கள் வந்தால் பாலாறும் தேனாரும் கரைபுரண்டு ஓடும், நாங்கள் வந்தால் வறுமையை ஒழிப்போம், ஏழ்மையை ஒழிப்போம், நாங்கள் போதை கலாச்சாரத்தை முற்றுமுழுதாக ஒழித்திடுவோம், நாங்கள் மதுரையை மலேசியாவாக மாற்றுவோம், சாத்தூரை சிங்கப்பூராக மாற்றுவோம், ஆயிரம் வாக்குறுதிகள் அள்ளி தெளிக்கப்படும். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு இவர்கள் வென்றால் எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றப்படாது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, 60 ஆண்டு காலமாக இதான் நடக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 31 ஆண்டு காலம் அதிமுக தமிழ்நாட்டை ஆண்டு முடித்திருக்கிறது. திமுக 25 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை ஆண்டு முடித்திருக்கிறது. ஏறக்குறைய 60 ஆண்டு காலம். இந்த 60 ஆண்டு கால நாட்கள், கால பொழுதுகள்ங்கிறது மிக மிக அதிகப்படியான காலகட்டம். உலகத்தை பார்க்கிற போது உலகம் முழுக்க மாற்றம், விஞ்ஞானம், வளர்ச்சி, சாதனை, இது யாவும் ஏற்பட்டது வெறும் 40 ஆண்டு காலத்தில் தான். ஆசியாவோட தீண்டத்தகாத நகரம் என்று வெறுத்து ஒதுக்கப்பட்ட நகரம் சிங்கப்பூர். எந்தவித வளங்களும் இல்லாத நிலப்பரப்பு சிங்கப்பூர். அவர்தான் சிங்கப்பூர் முடிந்து போனது என்று உலகம் கணக்கிட்டது. ஆனால் 33 ஆண்டு காலம் அந்த நிலத்தை லீ குவான் யூங்கிற பிரமகன் ஆண்டான். உலகத்தின் சொர்க்கமாக மாற்றி காட்டினான் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல வாழக்கூடிய மக்களுக்கு மட்டுமில்லாது இந்தியாவிலிருந்து அருகாமை நாடுகளிலிருந்து வேலைக்கு போறவங்களுக்கும் அங்க வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கறாங்க. அங்க கல்வி சரியா இருக்கு, மருத்துவம் சரியா இருக்கு, உட்கட்டுமானம் சரியா இருக்குது. பூமியின் சொர்க்கம் போல சிங்கப்பூரை மாத்திட்டான். அதே போல 2ஆம் உலகப் போர்ல வீழ்த்தப்பட்ட நாடு ஜப்பான்கிற ஒரு தேசம். இன்னைக்கு உழைப்புக்கு முன்னுதாரணமாக கொண்டாடப்படக்கூடிய தேசம் ஜப்பான். அந்த ஜப்பான் 2ஆம் உலகப் போர்ல வீழ்த்தப்பட்டது. ஹிரோஷிமா, நாகாசாகின்னு 2 இடத்துல அமெரிக்கா அணுகுண்டை வீசினான். அவர்தான் முடிந்து போனது ஜப்பான் என்று கணக்கிட்டார்கள். அந்த ஜப்பான் 40 ஆண்டு காலத்தில் வளர்ச்சி பெற்றது. ஆனா அவ்வளவு காலகட்டம் தமிழ்நாட்டை திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டிருக்கிறது. மக்களுக்கு கிடைச்சது என்ன? தேர்தல்னா இந்த ஆட்சி முடிந்த பிறகு ஒரு நல்லாட்சி வரும், ஒரு சிறப்பான ஆட்சி வரும் அப்படின்னு மக்களே நினைக்கிறது இல்லை. தேர்தல் என்ன நினைக்கிறான்? திமுக வந்தாலும் இதான் நிலைமை, அதிமுக வந்தாலும் இதுதான் நிலைமை, எதுவும் மாற போறது இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? 2000 ரூபாய் 4000 ரூபாய் வாக்கு காசுறாங்களா, அந்த காசை வாங்கிக்கிட்டு ஓட்டு போட்டலாம்ங்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். இப்ப இந்த சட்டமன்ற பொது தேர்தலில் என்ன நிலைமைன்னா 4 முனை போட்டி, அது 5 முனை போட்டியாகவும் மாறலாம். இந்த 5 முனை போட்டியில் 1000 வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அப்ப வாக்குக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு பணத்தை கடை கோடி வரை கொட்டி இறைப்பார்கள். ஒரு சட்டமன்ற தொகுதி என்றால் அதிகபட்சமாக 40 லட்சம் செலவு பண்ணலாம். அந்த 40 லட்சத்தை தாண்டி 1 ரூபாய் செலவு பண்ணாலும் அது முறைகேடு, அது ஊழல், அது லஞ்சம், அது லாவண்யம். இது யார் சொல்றா? இந்திய ஜனநாயக அமைப்பு முறை தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 40 லட்சம் தான் அதிகப்படியா செலவு செய்யலாம் என்றால், வரப்போற பொது தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் ஒரு தொகுதிக்கு செலவு செய்ய போற தொகை மிக குறைந்தது 25 கோடி, அதிகபட்சம் 50 கோடி. ஒருத்தர் சட்டமன்ற வேட்பாளராக இருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார்னா
அவர் 5 ஆண்டு காலத்துக்கு தொகுதிக்கு செய்ய போற நலத்திட்டங்கள் குறித்தான மதிப்பீடு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 15 கோடி தான். ஒரு சட்டமன்ற உறுப்பினரோட தொகுதி மேம்பாட்டு நிதியே 15 கோடி தான். ஆண்டொன்றுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு சேர்த்து 15 கோடி தான். ஆனா 30 கோடி 40 கோடியை கொட்டை இறைச்சி அதிகாரத்துக்கு வர்றான்னா இந்த அதிகாரம் யாருக்கானதுங்கிற கேள்வி எழுப்பணும். இப்ப என்ன செய்ய போறான்? நாமளும் திரும்ப திமுக போடுறோம், திரும்ப அதிமுக போடுறோம். அதுல திமுக 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து கொண்டிருக்கு. அதிமுக என்ன சொல்லுது? நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க 2000 ரூபாய் தருவோம். அந்த பக்கம் தாவேக என்ன சொல்லுது? நாங்க 2500 ரூபாய் தருவோம். எதுக்கு காசு தரணும்? மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய். மக்களோட அடிப்படை தேவை என்ன? அடிப்படை தேவையை செஞ்சு கொடுத்துட்டியா? ஒரு மனிதனின் அத்தியாவசிய தேவை உணவு, உடை, இருப்பிடம், அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு அத்தியாவசிய தேவைக்கு அல்லாடி கொண்டிருக்காங்க. சுதந்திர இந்தியா 70 ஆண்டுகள மக்களாட்சி நாடு அல்ல 60 ஆண்டுகள திராவிட கட்சிகளின் ஆட்சி. குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு. எங்க தட்டுப்பாடு? ராமநாதபுரத்தில் சிவகங்கை இல்ல, இதே வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இந்த ஆற்காட்டுத்துறை தொடங்கி பல ஊர்களில் தண்ணிக்கு தட்டுப்பாடு. 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி வருது. எப்படி குடிக்கிறது? எப்படி சமையலுக்கு பயன்படுத்துறது? இதே வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குள் தான் ஐயா ஓஎஸ் மணின்னு வாழ்றாரு, ஐயா எஸ்கேவியும் வாழ்றாரு. ஓஎஸ் மணியை வீட்டுக்கு 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருதா? தண்ணி தட்டுப்பாடுன்னு அவங்க வீட்டில் வாசல காத்து கிடக்கிறாங்கள குடத்தை வச்சுக்கிட்டு இல்லை, அவர்களுக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஆனா மக்கள் தண்ணிக்கு அல்லாடுறான். இந்த பக்கம் வேதாரண்யம் பக்கம், தலையாறு பக்கம் துளசாபுரம் நினைக்கிறேன். துளசாபுரத்தில் நாங்கள் தேர்தலில் வாக்கு செலுத்த போறதில்லை. ஏன்னா தண்ணி இல்லை, தண்ணி தட்டுப்பாடு ஆச்சுங்கிறாங்க. என் அன்பு மக்களே, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் காசை வாங்கிவிட்டு நாம் வாக்கு செலுத்தணும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம், ஒரு நாள் செத்து போவோம். நமக்கு பிறகாக ஒரு தலைமுறை இந்த பூமி பந்தில் வாழணும். அவன் வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலம் இருக்கிறதா? 2026 தண்ணீர் தட்டுப்பாடு என்றால் இன்னும் 30 ஆண்டு கழிச்சு 40 ஆண்டு கழிச்சு இதே வேதாரண்யத்தில், இதே தலைஞாயிறில், இதே துளசாபுரத்தில், இதே ஆற்காட்டுத்துறையில் என்ன நிலைமை? குடிக்கிற தண்ணிக்கு தட்டுப்பாடு சொட்டு நீர் இல்லாவிட்டால் இந்த நிலத்தில் வாழ முடியாது. ஒரு நாட்டில் போர் ஏற்பட்டு வாழ முடியாம அகதிகளாக இடம்பெயர்ந்தா கூட போர் முடிஞ்ச பிறகு, அமைதி திரும்பிய பிறகு மீள் குடியேற்றம் செய்ய முடியும், திரும்ப குடி அமர முடியும். ஆனா சுற்றுச்சூழல் கெட்டு போய், நிலம் கெட்டு போய், நீர் இல்லாம போய் அந்த நிலத்தை விட்டு இடம்பெயர்ந்தா எந்த காலத்திலும் திரும்ப முடியாது. இன்னைக்கு உலக தண்ணீர் தினம், தண்ணீரை கொண்டாடக்கூடிய நாள் இன்னைக்கு. காவிரியோட கடைமடை பகுதி இந்த வேதாரண்யம். தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம்னா ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த முறை தமிழ்நாட்டில் வறட்சியான மாவட்டம்னா 28 மாவட்டங்கள். அந்த 28 மாவட்டத்தில் இந்த காவிரி படுகை மாவட்டங்களும் அடக்கம். அப்ப மறுபடி திமுக என்ன செய்ய போகுது? மறுபடி அதிமுக என்ன செய்ய போகுது? திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ மக்கள் வாழ்வாதாரம் குறித்தோ, மக்கள் வாழ்க்கை நிலை குறித்தோ, மக்களோட துன்பம் குறித்தோ, துயரம் குறித்தோ எந்த கவலையும் இல்லை. அவனுக்கு ஒரே நோக்கம் தான், வாக்குகளை பெறணும், வாக்கை ஏதாவது சொல்லி பறிக்கணும். அதுக்கு நாங்கள் வந்தா 1000 ரூபாய் தர்றோம், நாங்கள் வந்தா 2000 ரூபாய் தர்றோம், நாங்கள் வந்தா அதை பண்றோம். எதையாவது சொல்லி எதையாவது பேசி அவன் வாக்களை பறிப்பான். ஆட்சியாளத்துக்கு வந்த பிறகு 5 ஆண்டு காலம் என்ன கஷ்டப்பட்டாலும் ஒருபோதும் இந்த ஆட்சியாளர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். இதே வேதாரம் தொகுதிக்குள்ள தண்ணீர் தட்டுப்பாடு என்று மக்கள் போராடுகிற மக்களை இந்த சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் ஐயா ஓஎஸ் மணியன் பார்த்தாரா? வீடுகளுக்கு போய் வாக்கு கேட்க போனா எல்லார் வீட்லையும் தொங்குது ஐயா ஓஎஸ் மணியன் படம் பொறித்து நாட்காட்டி. ஆனா அந்த வீட்டில் பார்த்தாரா? இந்த ஊர்களில் பார்க்குறப்ப, இந்த வீடுகளில் பார்க்குறப்ப 80களிலே உலகம் நின்றுச்சுன்னு தோணுது. அவ்வளவு வறுமை, அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு பொருளாதார தட்டுப்பாடு, வாழ்க்கை சூழல் அவ்வளவு மோசமா இருக்கு. வீடுகள் குடிசை வீடு. ஓஎஸ் மணியனுக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கு.
ஒரு வீட்டுக்கு 2 வீடு இருக்கு. இது பத்தாதுன்னு வீட்டுக்கு எதுக்கு இருந்த சமுதாய கூடத்தை வைக்க போற மாத்திட்டார். ஆனா இங்க வாழக்கூடிய அடித்தட்டு உழைக்கும் மக்களுக்கு வீடு எந்த நிலைமையில் இருக்கு? அவங்களுக்கு வாழ்வாதாரம் என்ன இருக்கு? குடிக்க தண்ணி இல்லை, மீன்பிடி தொழில் அதை செய்வதற்கு எந்த சிக்கலும் இல்லாம இருக்கா? மீன் பிடிக்க போனா அங்க நடுக்கடலை வச்சு சிங்களம் அடிக்கிறேன். இதே வேதாரண்யத்தில் செல்லப்பன், பாண்டியன், ஜெயக்குமார்னு அடுத்தடுத்து 3 மீனவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் 2009-10 காலகட்டத்தில். இங்க ராமேஸ்வரத்தில் மீன் பிடிக்க போனா அங்க வச்சு அடிக்கிறேன், இங்க நாகப்பட்டினத்தில் மீன் பிடிக்க போனா இல்ல வேதாரண்யத்தில் மீன் பிடிக்க போனா நடுக்கடலை வச்சு அடிக்கிறான். கேட்க நாதி இருக்கா? என் அன்பு மக்களே, கேரளாவை சேர்ந்த 2 மீனவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்தான். இத்தாலி கடற்படை கடற்கொள்ளையர்கள் என்று நினைத்து 2 கேரளா மீனவனை சுட்டு கொன்று விட்டது. 2 பேர் செத்து போனான். ஆனா கேரளா அரசு விடல. இந்தியாவின் பிடர்முடியை பிடித்து இழுத்து பன்னாட்டு நீதிமன்றம் கொண்டு நடத்தின. அதற்கு பிறகு பாதிக்கப்பட்ட 2 பேருக்கும் தலா 100 கோடி இழப்பீடு வேணும்னு கேட்டான். 2 பேர் செத்து போனதுக்கு தலா 100 கோடின்னா 2 பேர்னாலும் உயிர் தான் மதிக்கிறோம். ஆனா அந்த இழப்புக்கு ஒவ்வொருத்தருக்கும் 100 கோடியை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று கேரள அரசு சொன்னது. ஆனா இங்க தமிழ்நாட்டு நிலைமை என்ன? இதுவரை ஆயிரக்கணக்கான மீனவன் கொலை செய்யப்பட்டிருக்கான். நடுக்கடலை வச்சு எல்லை தாண்டி போறான். குற்றச்சாட்டு கடலுக்குள்ள எதிராக இல்லை, எல்லைக்குள்ள ஒருவேளை மீனவன் இருந்தால் கூட எல்லைக்குள்ள வச்சு அடிச்சு உதச்சு தாக்குறான். பிரிட்சோங்கிற மீனவனை இதே பாஜகவோட ஆட்சி காலத்தில் சுட்டு கொண்டது சிங்கள கடற்படை. அந்த பிட்சோ கொலை செய்யப்பட்டவது அவன் இந்திய கடல் எல்லைக்குள்ளே இருந்தான். கேட்க நாதி இல்லாம போச்சு. ஆயிரக்கணக்கான மீனவர்கள் முடமாக்கப்பட்டார்கள். ஒவ்வொரு மீனவனோட முதுகுல உடம்புல காயம் இருக்கு, தழும்பு இருக்கு. எந்த தழும்பு? சிங்களன் அடித்த தழும்பு. இந்த இனம் அடிமை தேசியமாக மாறியதற்கான அவமான சின்னமாக தழும்பு இருக்கு. அதை யார் மாத்த போறா? மறுபடி திமுக ஆட்சிக்கு வந்தா, மறுபடி அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த மீனவர்களோட சிக்கல் தீர்ந்து போகும் ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? ஏதாவது உத்தரவாதம் இருக்கா? 2016-17 காலகட்டத்தில் ஒக்கி புயல் வந்தது கன்னியாகுமரியில். ஒக்கி புயல் வந்தபோது அருகாமையில கேரள அரசு அவ்வளவு முனைப்போடு செயல்பட்டேன், அவன் நாட்டு அவன் மாநில மீனவர்களை காப்பதற்கு. ஆனா இங்க ஒக்கி புயல் வந்தபோது முழுக்க முழுக்க அலட்சியமாக விட்டது அதிமுக அரசு. அதன் விளைவாக பல நூற்றுக்கணக்கான மீனவர்கள் செத்து போன பிறகு பிணம் நடு கடல்ல மிதக்குது. பிணத்தை கொண்டு வா என்று போராடினார்கள். அதை கூட அரசு செய்யல. ஏன்னா நமது வாக்கு எல்லோருக்கும் தேவைப்படுது. திமுகவுக்கு அதிமுகவுக்கு நமது வாக்கு தேவைப்படுது. நமது வாழ்வாதாரமோ நம்மளோட உயிரோ நம்மளோட உடமையோ எதுவும் தேவைப்படுறதில்லை. நம்ம மக்கள் 1000 ரூபாய் காசுக்கு ஆளா பிறக்கிறான். 1000 ரூபாய் காசுக்கு 100 ரூபாய் காசு இன்னைக்கும் பெருசா தெரியுது. உங்களுக்கு 1000 ரூபாய் 100 ரூபாய் காசு பெருசா தெரியுது. ஆனா பல்லாயிரம் கோடியை இந்த திமுகவும் அதிமுகவும் பதுக்கி ஒதுக்கி வச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் தண்ணீர் தட்டுப்பாடு அப்படின்னா எங்க வேணா தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்படலாம், தமிழ்நாட்டில் ஏற்படக்கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மழை வளம் உண்டு தமிழ்நாட்டில். அன்பு மக்களே, நாம் வாழக்கூடிய இந்த பூமி பந்து, இந்த பூமி பந்து முழுமைக்கும் சராசரியாக ஆண்டொன்றுக்கு 800 மில்லிமீட்டர் மழை பொழியுது இந்த பூமி பந்து முழுமைக்கும். ஆனால் தமிழ்நாட்டின் சராசரி மழை பொழிவு 950 மில்லிமீட்டர். உலகத்தின் சராசரி மழைப்பொழிவை விட தமிழ்நாட்டின் சராசரி மழைப்பொழிவு அதிகம். அந்த மழைநீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள், வாய்க்கால்கள் என்று வெட்டி சேமிச்சிருந்தாலே முப்போகம் விவசாயம் செய்ய முடியும். கோடை காலத்தில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது வாழ முடியும். ஆனால் அதை பற்றி எந்த கவலையும் எந்த அக்கறையும் இந்த ஆட்சியாளருக்கு இல்லை. தமிழ்நாட்டில் மிக குறைவான மழைப்பொழிவை கொண்ட நிலம் ராமநாதபுரம். அந்த ராமநாதபுரத்தில் பெய்யக்கூடிய மழையில் 1 விழுக்காடு கூட பெறாத துபாய், கத்தார், ஓமன், சவுதி அரேபியா இங்கே எல்லாம் தண்ணீர் தட்டுப்பாடு உண்டா? நம்ம ஊர்கள்லேருந்து நம்ம ஆளுக போய் துபாயில் வேலை பார்க்குறாங்க. துபாயில் மழைப்பொழிவு இருக்கா? நம்ம ஊரில் ஐப்பசி, கார்த்திகை இந்த காலங்களில் மழைப்பொழிவு இருக்கும். மழை காலம், பருவமழை காலம்ங்கிற. துபாயில் மழைக்காலம் ஒரு காலம் இருக்கா? மழைக்காலம் என்ற காலம் இல்லை துபாயில். சவுதி அரேபியாவில் ஆறே இல்லை, ஆறுகளே இல்லாத நாடு சவுதி அரேபியா. அந்த சவுதி அரேபியாவில் தண்ணி தட்டுப்பாடு இருக்கா?
மழைப்பொழிவு இல்லாத துபாயில தண்ணிக்காக காத்து நடக்கிறானா? இத்தனைக்கும் துபாயில, சவுதி அரேபியாவில், பக்ரைன்ல அங்கு ஆளக்கூடியது யாரு? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட, வாக்கு செலுத்தி தேர்வு செய்யப்பட்ட ஆட்சியாளர் இல்லை. துபாயில கட்சி கிடையாது, அரசியல் கிடையாது, தேர்தல் கிடையாது. அங்கு ஆள்வது ஒரு மன்ன, ஒரு ஷேக்கு. ஒரு மன்னராட்சி காலத்தில், ஒரு மன்னராட்சி கீழே அந்த நிலத்தில் கடைக்கோடி மகன் வரை தண்ணியை கொடுக்கிறான். தனக்கு கிடைச்சா போதும், தன் சொந்தக்காரன் கிடைச்சா போதும், தன் உறவு கிடைச்சா போதும் நினைக்கல, கடைக்கோடி வரை அவன் சாத்தியப்படுத்துறான். எங்க? மன்னராட்சி நடக்கக்கூடிய துபாயில, மழைப்பொழிவு இல்லாத துபாயில. ஆனா அது எப்படியான மழைப்பொழிவு கொண்ட நிலம் இந்த தமிழ்நாடு. வாட்டர் டாக்ஸ் என்று தண்ணிக்கு வரி வாங்குகிறது இந்த கேடுகட்ட அரசுகள். தண்ணிக்கு வரி வாங்குகிற அரசு எதற்காக தண்ணியை விற்பனைக்கு வைக்கிறது? எதற்காக? எனக்கான குடி தண்ணியை கூட தட்டுப்பாடு இல்லாம கொடுக்க முடியாது என்றால் இந்த அரசு எதற்காக? இது அரசா இல்ல தரிசா? என்ன பதில் இருக்கு? இன்னைக்கு இந்த நிலைமைனா 100 ஆண்டு கழிச்சு பாருங்க. 100 ஆண்டு கழிச்சு நாம் வாழப்போவதில்லை, செத்து போயிருப்போம். நாம் படமாக வீட்டில் தொங்கப்படுவோம். 100 ஆண்டு காலத்துக்கு பிறகு நமது பிள்ளைகளும் பேரன் பேத்திகளும் வாழ்வார்கள். அவர்களுக்கு வாழ்வதற்கு ஏற்ற நிலமாக இந்த நிலைமை இருக்குமா? நாம் செத்து போகலாம். நாம் கோடி கோடியாக பணம் சேமித்து வைத்து விட்டு நாளை தலைமுறைக்கு போவதை விட, மாட மாளிகை கூட கோபுரம் போல வீடு கட்டி வைத்து விட்டு போவதை விட, அவர்கள் வாழ்வதற்கான சூழலை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும். ஆனா அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. இங்க பூமிக்கடியில் நிலத்தடிஞ்சு இருந்துச்சு, அதுவே நன்னீராகத்தான் இருந்தது. அது எப்படி உப்பு நீராக மாறி போனது? காரணம், எல்லா இடத்தையும் தங்கு தடை இல்லாம அதீதமான மணல் கொள்ளை, மண்ணை கொள்ளையடித்தார்கள். அதன் விளைவாக கடல் தண்ணி உள்ளே புகுந்து நன்னீர் உப்பு நீராக மாறி போனது. உப்பு நீராக மாறி போனதால சொட்டு நீருக்கும் தட்டுப்பாடுகிற நிலை காவிரி படுகை மாவட்டங்களே வந்துருச்சு. ஒரு பக்கம் காவிரியில் தண்ணி கட்டு 30 ஆண்டுக்கு மேல போராடுறோம். மத்தியில் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, பாஜக ஆண்டாலும் சரி, தமிழ்நாட்டை திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக தொடர்ந்தாலும் சரி, காவிரியில் தண்ணி வராது, வாங்கி தர மாட்டான். ஏன் தர மாட்டான்? பாஜகவோ காங்கிரஸோ மத்தியில் ஆண்டால் அவன் தமிழ்நாட்டுக்கு தண்ணியை கொடுக்க மாட்டான். காரணம், இந்த காவிரி படுகையில் தஞ்சாவூர்ல, திருவாரூர்ல, நாகப்பட்டினத்தில் பூமிக்கடியிலே அளப்பெரிய இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்கிறது. அந்த இயற்கை வளங்களை அபகரிக்க வேண்டும். அதற்கு இந்த நிலத்தை விட்டு இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்களை வெளியேற்ற வேண்டும். அதுக்கு வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லாது இந்த மக்களை வெள்ளத்துக்கு போடணும். அதுக்கு காவிரியில் தண்ணி தர மாட்டேன். தண்ணி கொடுத்துட்டா நீ விவசாயம் பண்ணுவ, செழிப்போடு வாழ்வ, இந்த நிலத்தை குடி அமர்த்தி வாழ்ந்து கொண்டிருப்ப. அந்த சூழலை ஏற்படுத்தக்கூடாது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன நோக்கம்? காவிரியிலே தண்ணி வந்து விட்டால் ஆறுகளில் தண்ணி ஓடும், வாய்க்காலில் தண்ணி ஓடும். ஆறுகளில் தண்ணி வந்து விட்டால் மண்ணை கொள்ளையடிக்க முடியாது, மண்ணை கொள்ளையடிச்சு விற்கணும். யாரு? திமுக ஆட்சின்னு அதான் நிலைமை, அதிமுக ஆட்சி அதான் நிலைமை. திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, அதிமுக போராட்டம் நடத்தும். அதிமுக ஆட்சியிலே சட்ட ஒழுங்கு சரியில்லை, திமுக போராட்டம் நடத்தும். திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி பரஸ்பரம் குற்றம் சாட்டிக் கொள்ளும். ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் திமுக ஆட்சியிலே மணற்கொள்ளை நடக்கிறது என்று அதிமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? அதிமுக ஆட்சியிலே மணற்கொள்ளை இருக்கிறது என்று திமுக போராடி நீங்கள் பார்த்ததுண்டா? திமுக ஆண்டாலும் சரி, அதிமுக தொடர்ந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் மண்ணை கொள்ளையடிப்பார்கள். அன்பு மக்களே, அடிமை இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தில் பிறந்தவன் பாரதிதாசன், அதே போல சுப்பிரமணிய பாரதியார். அந்த பாரதியார் சொல்றாரு, காவிரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதொரு வையை புறநதி என மேவியார பல ஓட திருமணி செலுத்த தமிழ்நாடுங்கிற. எப்ப? அடிமை இந்தியாவில் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தை சொல்றான். காவிரி, தென்பண்ணை, வையை, புறணை என்று ஆறுகள் பல ஓடி தமிழ்நாட்டை செழிக்க வைத்ததுங்கிறான். இன்னைக்கு சென்னையில் கூவம் அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நமக்கு பார்த்துருக்கோமோ இல்லையோ, கூவம்னா சாக்கடம்போம். அன்பு மக்களே, கூவம் என்றால் சாக்கடை இல்லை, அழகிய நதி. லண்டனோட புகழ்பெற்ற நதி தேம்ஸ் நதி. லண்டனின் தேம்ஸ் நதிக்கு இணையாக ஒப்பிடப்பட்ட நதி கூவம் நதி. அந்த கூவம் நதியிலே வெள்ளக்காரன் ஆட்சி காலத்தில் அன்னைக்கு மேயராக இருந்த பச்சையப்பா முதலியார்
கூவத்தில் குளிச்சுட்டு அப்புறம் மாமன்றத்துக்கு போனார். ஆனா இந்த 60 ஆண்டுகள திராவிட ஆட்சியிலே அந்த கூவம்ங்கிற அழகிய நதி சாக்கடையாக மாற்றி எடுத்தப்பட்டு விட்டது. அதே சென்னைக்கு அருகாமையில பள்ளிக்கரணைங்கிற இடத்துல சதுப்பு நிலம் இருக்கிறது. ஒரு சதுப்பு நில பகுதி தன் நிலப்பரப்பை விட 10 மடங்கு நீரை தாங்கிக் கொள்ளும், சேமித்துக் கொள்ளும். சென்னைக்குள்ள வெள்ளம் வராம தடுக்கக்கூடிய பேராற்றல் கொண்டது சதுப்பு நிலம். ஆனா சதுப்பு நிலத்தை முழுக்க முழுக்க குப்பையை கொட்டி நாசப்படுத்திட்டேன். இயற்கை அழித்தொழிப்புக்கு ஆளாக்கப்படுது. அன்பு சொந்தங்களே, தமிழ்நாட்டுக்கு 9 லட்சம் கோடி கடன். இந்த 9 லட்சம் கோடி கடன் 80 லட்சம் கோடி கடனாக மாறட்டும், பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு முழுக்க போராட்டம் வெடிக்கட்டும், மிகப்பெரிய நிதி பற்றாக்குறை, நிதி சிக்கல் உருவாகட்டும். அப்படி வந்தால் என்றாவது ஒரு நாள், என்றாவது ஒரு அரசு, என்றாவது ஒரு தலைமுறை மீளும் வாழும், சரி செய்து கொள்ளும். அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் மண்ணும் மழையும் நீரும் கொள்ளையடிக்கப்பட்டால் என்ன செய்ய முடியும்? கேரளாவில் 40க்கும் மேற்பட்ட ஆற்றுப்படுகை இருக்கு, ஆற்றுப்படுகை. ஆனா எந்த ஆற்றுப்படுகையிலையும் மண் அள்ள முடியாது. கேரளாவை காங்கிரஸ் ஆண்டாலும் சரி, கம்யூனிஸ்ட் ஆண்டாலும் சரி, மண்ணை கொள்ளையடிக்க முடியாது. ஆனா தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆண்டாலும் சரி, தங்கு தடை இல்லாம, எந்த வித தடையும் இல்லாம மண்ணை கொள்ளையடித்து கொண்டு போக முடியும். மண்ணை கொள்ளையடிச்சு எப்படி கொண்டு போறான்? ஹெலிகாப்டர் இல்லையா, ஏரோப்ளேன் இல்லையா, மண்ணை அள்ளிக்கொண்டு அவன் வான்வழியே போகல. சீதையை ராவணன் தூக்கி கொண்டு போனது போல புஷ்பக விமானத்தில் மண் அள்ளிட்டு போகல. அவன் சாலை மார்க்கமாக லாரிகள் அள்ளி கொண்டு போறான். சாலை மார்க்கமாக லாரிகள்ல மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறேன். அது காவல்துறைக்கு தெரியாத, உளவுத்துறைக்கு தெரியாத, இல்ல அந்த எல்லையில காவல் படம் இருக்குமே, எல்லையோர சோதனை சாவடி இருக்குமே, அந்த அதிகாரிகளுக்கு தெரியாதா என்ன போகுதுன்னு? தெரியும். அத்தனை பேருக்கும் தெரியும். காவல்துறை, உளவுத்துறை, அந்த எல்லையோர சோதனை சாவடி எல்லாருக்கும் தெரியும். மண்ணை கொள்ளையடிச்சு கொண்டு போறேன், மலையை தகர்த்து கனிம வளங்களா ஏற்றி கொண்டு போறான், தெரியும். ஆனால் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஏன்? அதை விட்டு வரக்கூடிய காசுல எல்லாருக்கும் பங்கு போகுது. அதை காக்க வேண்டும். நாளைய தலைமுறைக்கான பூமியை வெட்டி சரிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று ஒருபோதும் திமுகவோ அதிமுகவோ பேசாது. என்ன, அவனுக்கு எந்த கவலையும் இல்லை. நம்மளோட வாழ்வாதாரம் போனாலும் சரி, நமது வாழ்க்கையை போனாலும் சரி, எந்த கவலையும் இல்லை. அவன் இதெல்லாம் யோசிக்கிற ஆளும் கிடையாது, இதை பற்றி பேசுகிற ஆளும் கிடையாது, இதை பற்றி கவலைப்படுற ஆளும் கிடையாது. அவனுக்கு ஒன்றே ஒன்று தான், இந்த மக்கள்கிட்ட எப்படி வாக்களை பறிக்கலாம். அப்போ என்ன பண்ணுறது? நான் பொங்கலுக்கு நான் காசு தர்றேன், 2000 ரூபா காசு பொங்கலுக்கு போடுறேன். எதுக்கு போடுற? இப்போதுக்கு 2000 ரூபா 3000 ரூபா போடுற? போன ஆண்டு பொங்கல் வந்துச்சுல்ல, போன ஆண்டு பொங்கல் வந்தபோது ஏன் காசு போடலை? ஏன்னா போன ஆண்டு பொங்கல் மட்டும் வந்தது. ஆனால் இந்த ஆண்டு பொங்கலோடு சேர்த்து தேர்தலும் வருது, அதனால காசு வருது. போன ஆண்டு கோடை வந்தது, கோடை காலம், அதனால கூடுதலாக 2000 ரூபா போடுறேன்னு ஐயா ஸ்டாலின் போடலை. ஆனால் இந்த ஆண்டு 2000 ரூபா கூடுதலாக போடுறாரு. ஏன்? கோடையோடு சேர்த்து தேர்தலும் வருது. அப்ப தேர்தலை மனதில் கொண்டே முழுக்க முழுக்க இந்த கட்சிகள், ஆட்சிகள் இயங்கி கொண்டிருக்கிறது. இங்கே நேர்மைக்கோ உண்மைக்கோ நல்லாட்சிக்கோ எதுவும் இல்லை. காமராசர்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, கக்கன்னு ஒருத்தர் வாழ்ந்தாரு, ஜீவானந்தன் ஒருத்தர் வாழ்ந்தாரு, சிங்காரவேலன் ஒருத்தர் வாழ்ந்தாரு, நல்லக்கண்ணு ஒருத்தர் வாழ்ந்தாரு. எல்லாம் படிக்கணும், கேள்விப்படுறோம், எல்லாத்தையும் கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட ஆட்சியை கொடுத்தாங்க. நல்லவர்கள் வல்லவர்கள் பேசிட்டு கடைசியில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் ஓட்ட போட்டு வர்ற எவ்வளவு பெரிய கொடுமை. அடிப்படை சிக்கலை தீர்க்கலைங்க. முழுக்க முழுக்க இந்த ஆற்காட்டுத்துறை தொடங்கி பல ஊர்களில் அடிப்படை பிரச்சனை. சாலை சரியா இல்லை, வாக்கெட்டு போனா ஒரு தாய் சொல்றாங்க சாலை ஒழுங்கா இல்லையே, எப்படி ஓட்டு போறதுன்ட்டு. யாரு இந்த தீமையை கொடுத்தது? சாலை சரியா இல்லை, சாக்கடை இதா இல்லை, ஒரு சுற்றுச்சூழலை ஒரு சுகாதாரமா இல்லை, சாக்கடை இருக்குது, கொசு உருவாகுது, குடிதண்ணிக்கு தட்டுப்பாடு, வீடு சரியா இல்லை, மழை பெஞ்சா தண்ணி ரோட்டில் தேங்கி நிற்குது, வீட்டுக்குள்ள வருது, கூரை வீடு, கூரை ஒழுகுது, படித்த பிள்ளைகளுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, படித்த பிள்ளைகள் அவங்களுக்கான உரிய வேலைவாய்ப்பு வசதி இல்லை, இங்கே சொந்த ஊரில் வாழ முடியாது, வெளிநாட்டில் போய் பஞ்சம் பிழைக்காம நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இதை மாற்றணும். ஏதாவது திட்டம் இருக்கா?
22 வயசு 23 வயசுல படிச்சு முடிக்கக்கூடிய இளைஞன் அவன் வாழ்விடத்துக்கு பக்கத்திலேயே அவன் வேலைக்கு போய் அவன் பொருள் ஈட்டி அவன் வீடு கட்டி அவன் திருமணம் செய்து அவன் தங்கச்சியை திருமணம் செய்து கொடுத்து அவன் நலவாழ்வு வாழ்வதற்கான ஏதாவது வாய்ப்பு இருக்கா? எந்த வாய்ப்பும் இல்லை, எதுவும் இல்லை. மறுபடி திமுக வந்தாலும் இதுதான் நிலை, அதிமுக வந்தாலும் இதுதான் நிலைமை. ஏன் இங்கே நம்ம பேரிடர் காலம் இதே வேதாரண்யத்தில் கஜா புயலால் இந்த வேதாரண்யம் பகுதி நிலகுலைஞ்சு போச்சு. வேதாரண்யம் தொடங்கி எல்லா ஊர்லையும் மரங்கள் எல்லாம் சாய்ந்து விழுந்தது. தென்னை மரங்கள் முற்றுமுழுதாக எல்லாம் சரிந்து விழுந்தது. வாழ்வாதாரம் போச்சு. தென்னை விவசாயம் நம்பியிருந்த விவசாயிகள் நடுத்தருவுக்கு வந்தார்கள். வீட்டை விட்டு வெளியே வந்து விழுந்து கிடக்கிற தென்னை மரங்களை பார்க்க சகிக்காது வீட்டைக்குள்ளே உட்கார்ந்து கண்ணீர் வடித்தார்கள், ரத்த கண்ணீர் வடித்தார்கள். ஐயோ, பல ஆண்டுகளமாக பிள்ளையாக நட்டு வளர்த்த தென்னம்பிள்ளை எல்லாம் மரமாகி நிற்கிற வேளையிலே சரிந்து விழுந்தது என்று கண்ணீர் வடித்தார்கள். அன்றைக்கு இதே ஐயா ஓஎஸ் மணியன், இதே ஐயா வேதரத்னம் எங்கே போனாங்க? எங்கே போனாங்க? வீடு இடிந்து விழுந்து மரங்கள் சரிந்து விழுந்து எல்லாம் போன பிறகு அடிப்படையா அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, அடுத்த வேளை சாப்பாடு இல்லை, உடை இல்லை, அத்தியாவசிய தேவைகள் இல்லை, உதவி பண்ணுங்க என்று கேட்டால் உதவி பண்ணாம ஓடி போனார் ஓஎஸ் மணியன். அன்னைக்கு தலைஞாயிறு பக்கம் இன உணர்வு மான உணர்வு கொண்ட அறச்சீற்றம் கொண்ட இளைஞர்கள் எல்லாம் ஓஎஸ் மணியனை எதிர்த்து கேள்வி கேட்டு நீங்க ஒரு அமைச்சர் தான் எங்களுக்கு உதவி பண்ண மாட்டீங்களா என்று கேட்டபோது அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது சுவரேறி குறித்து ஓடி போனவர் ஓஎஸ் மணியன். யார் யார் சாலையை மறித்து எங்களுக்கு நிவாரணம் வேணும், நீதி வேணும், பாதிக்கப்பட்ட எங்களுக்கான பொருட்கள் வேண்டும் என்று கேட்டபோது சாலையை மறித்து போராட்டம் செஞ்சவங்க மேல அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வழக்கு போட்டது ஓஎஸ் மணியன். அந்த காலத்தில் எல்லாம் என்ன பண்ணாங்க? கரண்டோடையா வாழ்ந்தாங்க, தீப்பந்த கொளுத்தி வாழல, அதே போல வாழுங்க. என்ன பெரிய பாதிப்பு? 4 மரம் விழுந்துருச்சு, பெரிய ஒன்றும் பாதிப்பு இல்லையே. இப்படி திருவாயி மலர்ந்தது ஓஎஸ் மணியன். ஆனா அதே ஓஎஸ் மணியன் வந்து இந்த மக்கள்கிட்ட வாக்கு நிற்கிறார். கேட்ட அவர் வந்து எல்லா சாவுக்கும் வந்துடுறார். வேதரத்னம் எஸ்கேவி வந்து திருமணம்னா முதலா வந்து மொய் வச்சிடுறாரு. இதெல்லாம் ஒரு தகுதி, ஓட்டு போறதுக்கு ஒரு தகுதி. எவ்வளவு கொடுமையான அமைப்பு முறை பாருங்க. உங்களுக்கு தேவையான சட்டமன்ற உறுப்பினரை, உங்களுக்காக சட்டமன்றத்தில் குரல் எழுப்பக்கூடிய ஒரு ஆளை நீங்கள் போய் தேடுறதில்லை. வீடு வீடா வந்து கும்பிட்டு நான் தான் வேட்பாளர் வாக்கு செலுத்துங்க அப்படின்னு கேட்க வேண்டியிருக்குது. அன்பு மக்களே, நீ சிந்திச்சு பாருங்க. நான் திமுகவுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சுங்கிறேன், அதிமுகவுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சுங்கிறேன். பழக்கத்தை மாற்ற முடியாதுங்கிறேன். 10 வருஷம் ஒரு உணவகத்தில் சாப்பிட்றீங்க, சாப்பாடு அருமையாக இருக்கும். ஒரு நாள் சாப்பிட்றீங்க, உப்பு கறிக்குது, காரம் அதிகமாக இருக்குது. அடுத்த நாள் சாப்பிட்றீங்க, மறுபடியும் காரம் அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாக இருக்குது, சாப்பாடு ஒழுங்காக இல்லை. என்ன பண்ணுவீங்க? 10 வருஷமாக சாப்பிட்ற அந்த ஹோட்டலில் பரவாயில்ல, காரத்தை உப்பை பொறுத்துக்குவீங்களா? வேற ஹோட்டலை நோக்கி போவீங்களா? இல்லை, அந்த சாப்பாடு சரியில்லை, வேற ஹோட்டலை பாரு, உணவத்தை பாரு பார்ப்பீங்க. சட்டை எடுக்கிறீங்க, ஒரு துணி கடையில் 10 ஆண்டா எடுக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் பார்த்தா அந்த சட்டை கிழிஞ்சு போகுது, ஒழுங்கா இல்லை. என்ன பண்ணுவீங்க? நல்ல கடையாக பாராம்பீங்க. சாப்பிட்ற உணவகத்தில் உணவு செய்யலைன்னா நல்ல உணவத்தை தேடுவீங்க. நாம் எடுக்கிற உடையில் நல்ல உடை இல்லைன்னா நல்ல உடையை கொண்டுக்கிற அந்த துணிக்கடையை தேடுவீங்க. ஆனால் ஆட்சின்னு வர்றப்ப மட்டும், அதிகாரம் வர்றப்ப மட்டும் கண்மூடித்தனமா திமுகவுக்கு அதிமுகவுக்கு ஏன் ஓட்டு போடுறீங்க? ஓஎஸ் மணியன் கொள்ளையடிக்க மாட்டார், 1 ரூபா காசு முறைகேடு செய்ய மாட்டார், லஞ்சமாக மாட்டார், லாவணியம் செய்ய மாட்டார், நிர்வாக சிறுகட்டில் ஈடுபட மாட்டார். யார் உத்தரவாதம் தருவா? யார் உத்தரவாதம் தருவா? மனசாட்சியற்ற ஆட்சியாளர்கள் இவர்கள். யாரு? எடப்பாடி பழனிசாமி ஐயா மறுபடியும் வரணும். எதுக்கு வரணும்? என் அன்பு மக்களே, அவர் சொல்றாரு கருணை தொகை நாங்க வந்தோம்னா எல்லாரும் வீட்டுக்கும் 2500 ரூபாய் கருணை தொகை தருவோம். மக்கள் மேல அவ்வளவு கருணையா? அவ்வளவு கருணை மக்கள் மீது இருக்கிறது என்றால் எதற்காக தூத்துக்குடியில் 13 பேரை சுட்டுக் கொண்டீங்க? 17 வயசு 18 வயசு நம்பிய தங்கை ஸ்டோலின் வாழ வேண்டிய வயது, துப்பாக்கி தோட்டால் வாய் வழியாக பாய்ந்து மூல சதறி செத்து போனான் ஸ்டாலின் தூத்துக்குடியில். அந்த இளம் பிள்ளையை சுட்டுக் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கு கருணை தொகை கொடுத்து நான் கருணையை நிலைநாட்டுவேங்கிற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே,
எதற்காக மண்ணின் மக்கள்ல 13 பேரை சுட்டுக் கொண்டீங்க? கதிராமங்கலத்தில் நெடுவாசல்ல எங்கள் விவசாய நிலங்களை நாங்கள் தரமாட்டோம், எங்க விவசாய நிலங்களில் அத்துமீறி நீங்கள் மீத்தேன் எடுக்கக்கூடாது, ஹைட்ரோகார்பன் எடுக்கக்கூடாது என்று போராடிய போது, போராடிய மக்கள் மீது காவல்துறை ஏவி விட்டு அடக்குமுறையை பாய்ச்சது எதற்காக? அப்போது எங்கே போச்சு உங்கள் கருணை? எங்கே போச்சு? கதிராமங்கலத்தில் பெண்கள் போராடிய போது ஒழுங்கா வீட்டுக்கு போறியா, விபச்சார உள்ள போனவா என்று கேட்ட அரசு, கேடுகட்ட அரசு அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி. அப்போது எங்கிருந்தார் ஓஎஸ் மணியன்? எடப்பாடி பழனிசாமி செய்வது சரியில்லை என்று கண்டித்தார. அப்போது அதே அதிமுக அரசுல அங்கம் வைத்து ஒத்துவதி கொண்டிருந்தார். கண்முன்னே 13 பேரை சுட்டு கொண்டாங்க. அதை சகித்துக் கொண்டிருந்தவர் ஓஎஸ் மணியன். அவருக்கு வாக்கு. அன்பு சொந்தங்களே, அடிமை இந்தியா வெள்ளக்கார ஆண்டாம் 300 ஆண்டு. வெள்ளக்காரோட 300 ஆண்டுகள் ஆட்சியில் நமக்கு கண்முன்னே படிச்சு தெரிகிறது ஜாலியன் வாலாபாக் படுகொலை. எல்லாரும் படிச்சிருப்போம், பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம். அன்னைக்கு வெள்ளக்காரன் சட்டம் கொண்டு வர்றான், ரவுலட் சட்டம்னு ஒரு ஒடுக்குமுறை சட்டம், ஒரு கொடுங்கோல் சட்டம். அந்த சட்டத்தை கண்டித்து நாடு முழுக்க போராட்டம். நாடு முழுக்க போராட்டம் நடக்கிற வேளையிலே பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸுக்கு பக்கத்தில் ஜாலியன் வாலாபாக் இடத்துல மக்கள் போராடுறாங்க. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இன்னும் எந்த பாகுபாடு இல்லாமல் எல்லா தரப்பு மக்களும் போராடுறாங்க. அப்படி போராடிய மக்கள் மேல ஜெனரல் டயர்ங்கிற வெள்ளக்காரன் உத்தரவு போட்டு ராணுவத்தை கட்டவிழ்த்து விட்டு துப்பாக்கி சூடு நடத்தி ஆயிரக்கணக்கான பேர் கொள்றான். ஆயிரக்கணக்கான பேர். அந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்து 100 ஆண்டுகளை கடந்து விட்டது. 100 ஆண்டுகளை கடந்த பிறகு எந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த வெள்ளைக்காரன் சுட்டுக் கொண்டானோ அதே இங்கிலாந்து நாட்டின் பாராளுமன்றத்திலே எங்கள் முன்னோர்கள் தவறளித்து விட்டார்கள், அங்கு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்க கூடாது என்று இன்றைக்கு வருத்தம் தெரிவிக்கிறான் வெள்ளைக்காரன். 100 ஆண்டு கழிச்சு அன்னைக்கு நடந்தது தவறு, ஜாலியன் வாலாபாக்களை சுட்டு கொண்டிருக்க கூடாது என்று வெள்ளைக்காரன் வருத்தம் தெரிவிக்கிறான் 100 ஆண்டு கழிச்சு. ஆனா அதே காலகட்டத்தில் நாங்கள் வரி செலுத்தி வாக்கு செலுத்தி நாங்கள் தேர்ந்தெடுத்த ஆட்சியாளன் எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி மண்ணின் மக்கள்ல 13 பேரை கொள்றாருன்னா அடிமை இந்தியாவுக்கும் சுதந்திர இந்தியாவுக்கும் என்ன மாறுபாடு? தமிழ்நாட்டில் கடைசியை யாரை தூக்கில் போட்டாங்க? சட்டத்தின்படி இருக்கக்கூடிய உச்சபட்ச தண்டனை தூக்கு தண்டனை. கடைசியா தமிழ்நாட்டில் யாரை தூக்கில் போட்டேன்? கடைசியா தமிழ்நாட்டில் தூக்கில் போட்டது 95ஆம் ஆண்டு ஆட்டோ சங்கரன். எல்லா கடையிலும் அலைபேசி இருக்குது, இணையம் இருக்குது, தேடி பாருங்க கடைசியாக தமிழ்நாட்டில் யாரை தூக்கில் போட்டாங்கன்னு. ஆட்டோ சங்கரன் 95ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு 30 ஆண்டை கடந்துட்டோம், 31ஆவது ஆண்டில் நிற்கிறோம். இந்த 31 ஆண்டு காலத்தில் யாரும் தமிழ்நாட்டில் குற்றம் செய்யலையா? யாரும் கொலை பண்ணலையா? யாரும் வன்கொடுமையில் ஈடுபடலையா? யாரும் பாலியல் குற்றங்கள் ஈடுபடலையா? செய்தார்கள். நிகழ்ந்தது, குற்றங்கள் நிகழ்ந்தது, கொலைகள் நடந்தது, பாலியல் வாக்கியங்கள் அரங்கேறியது. இருந்த போதிலும் எப்படிப்பட்ட குற்றத்தை யார் செய்தாலும் சரி அவர்களுக்கு மரணத்தை தண்டனையாக கொடுக்க கூடாது என்று நீதிமன்ற பரிபாலன முறை சொல்கிறது. அப்ப குற்றம் செய்தவனே கொலை செய்யப்படக்கூடாது என்றால் எந்த பாவம் செய்யாத அப்பாவி மக்கள் 13 பேரை தூத்து கொடுத்த ஏன் கொன்றார் எடப்பாடி பழனிசாமி? அந்த கொலையாளியோடு கூட நின்ன பங்காளி தான் ஓஎஸ் மணியன். அவருக்கு தான் உங்க வாக்கா? அவருக்கு தான் உங்க வாக்கா? எந்த விஷயத்தில் உண்மையானாங்க? நீட் தேர்வுன்னு ஒரு தேர்வு கொண்டு வந்தேன். நீட் தேர்வு எதுக்கு? 12வது நம்ம பெறக்கூடிய மதிப்பெண்ணை வச்சு நாம் மருத்துவத்துக்கு போக முடியாது. 12வது முடிஞ்ச பிறகு அவர் நாடு முழுக்க தேசிய அளவில் ஒரு பொது தேர்வு நடத்துவான். அந்த பொது தேர்வில் மார்க்கு மதிப்பெண்ணு பெற்றால் மட்டும்தான் நீங்கள் மருத்துவ படிப்பு படிக்க முடியும். அதற்கான அந்த இடத்தையே பெற முடியும். அந்த படிப்பை படிக்கணும்னா, அந்த நீட் தேர்வுங்கிற தேர்வுக்கு போகணும்னா பல லட்சங்களை கொட்டி இறைச்சி நம்ம பல மாதம் வந்து பிள்ளைகள் படித்தாதான் சாத்தியம். 12வது முடிஞ்சு 6 மாதமோ 1 வருஷமோ நீட் தேர்வுக்காக தனியார் பயிற்சி நிலையங்களுக்கு போகணும். அதுக்கு 4 லட்சம் 5 லட்சம் கொட்டி அழுவணும். அப்போ பள்ளிக்கூடம் படிக்க போகிற பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க கூட முடியாத ஏழை பெற்றோரால் எப்படி 5 லட்சம் 10 லட்சம் கட்டி நீட் தேர்வுக்கான பயிற்சி நிலையத்துக்கு அனுப்ப முடியும்? அப்போ ஏழை மாணவர்களுக்கு
எட்டாக்கணியாக மருத்துவ படிப்பு மாறி போனது. 12வது முடிஞ்சா 10வது முடிஞ்சா பிள்ளைகள்கிட்ட கேட்குறப்ப என்ன ஆக போறீங்கிறப்ப நான் டாக்டர் ஆக போறேன், டாக்டர் ஆகி சேவை செய்ய போறேன்னு சொல்லணும். ஆனால் இனி அப்படி கனவு கூட காண்பதற்கான உரிமையை மறுத்து நீட் தேர்வை கொண்டு வந்தது மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு. அந்த நீட் தேர்வை கொண்டு வந்ததால அனிதாங்கிற தங்கச்சி இறந்து போனா. அம்மா இல்லாத பிள்ளை தங்கை அனிதா. ஒரு குடிசை வீடு, ஒரு 4 பக்கம் மண் சுவர், அந்த வீட்டில் பிறந்து வளர்ந்த பிள்ளை. அம்மா கிடையாது, தன் அம்மா உரிய மருத்துவ சிகிச்சை கிடைக்காதால இறந்து போனா. இன்னொரு பிள்ளை அம்மா விளக்கக்கூடாது, நான் தாயாக மாறி நான் மருத்துவ சிகிச்சை பண்றேன், அதுக்காக நான் மருத்துவம் படிக்கிறேன்னு வைராக்கியத்தோடு கனவோடு படிச்ச பிள்ளை. அப்ப மூட்டை தூக்குற ஒரு சுமை தொழிலாளி, கூலி தொழிலாளி, அந்த அப்பன் படிக்க வச்சு 12வது உச்சபட்ச மதிப்பெண்ணை பெற்று நீட் தேர்வுங்கிற கொடுங்கோல் தேர்வு வந்த பிறகு அந்த நீட் தேர்வில் தோத்து போன பிறகு கனவு கருகி போனதால தன் வாழ்க்கையை கருக்கி கொண்டவள் தங்கை அனிதா. அதே போல 20-30 பிள்ளைகள் கனவு கருகியதால இறந்து போச்சு. அந்த பிள்ளைகள் சாகிற போது குற்ற உணர்ச்சி இல்லாம, வழி இல்லாம, வேதனை இல்லாம கடந்து போனவர்கள் இந்த அதிமுக. எடப்பாடி பழனிசாமி, ஓஎஸ் மணி எல்லாரும் அப்படித்தான். ஆனா அவங்களுக்கு ஓட்ட போடணும். எதுக்கு? ரட்டளைக்கு போட்டு பழக்கமாயிடுச்சு, உதயசூனுக்கு போட்டு பழக்கமாயிடுச்சு. நான் ஓஎஸ் மணிக்கு 2 முறை 3 முறையா ஓட்டு போட்டு வர்றேன். ஏய், ஓஎஸ் மணியனுக்கு ஓட்டு போறேங்கிற, ஓபிஎஸ் திமுக மாறிட்டாரு. 3 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அலங்கரித்த ஐயா ஓபிஎஸ் அதிமுக திமுக போயிட்டாரு. அதே போல திமுகவை சேர்ந்த படுதி இளம்பழுதிங்கிற முதன்மையான தலைவர் ஒருத்தர் அதிமுக போய் செத்து போனார். திமுக அதிமுக போய் செத்து போனார். இன்னைக்கு திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் 8 பேர் அதிமுக வந்த ஆட்கள். திமுக முதன்மையான முகங்கள்ல ஒருத்தர் செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் கோபாலபுரம் கொள்ளை கூடாரம் என்று பேசினார். அந்த செந்தில் பாலாஜியை ஊழல் பெருச்சாளி என்று வர்ணித்தார் ஐயா ஸ்டாலின். ஆனா அந்த ஸ்டாலின் அந்த செந்தில் பாலாஜி இன்னைக்கு ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. சட்டமன்றத்துக்குள்ள கருணாநிதியை அடிக்க பாய்ந்தவர் சேகர் பாபு. அவர் அதிமுக திமுக திமுகவில் இன்னைக்கு முதன்மை முகங்கள் ஒருத்தராக மாறிட்டாரு. இவன் திமுகவில் அதிமுக போறான், அதிமுக திமுக போறான், மாறிக்கொள்றான். இங்கேருந்து அங்க, அங்கேருந்து இங்கேன்ட்டு. நாங்க என்ன சொல்றோம்? நீ 2 விட்டு மாறி ஒரு மாற்றத்துக்கு வாங்கன்னு கூப்பிடுறோம். ஆனா ரட்டளைக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு, உதயசூனுக்கே போட்டு பழக்கம் ஆயிடுச்சு. என்ன இங்க பிரச்சனை? ஒரு உளவியல் நோய். ரெட்டலை சின்னத்தில் கருணாநிதியை வேட்பாளர்னா கூட அதிமுக ஓட்டு போட்டுருவேன். உதயசூரியன் சின்னத்தில் ஜெயலலிதா வேட்பாளத்தை கூட திமுக ஓட்டு போட்டுருவேன். இவனுக்கு நிற்கிற வேட்பாளர் தகுதியானவனா, மக்களுக்காக உழைப்பானா, குற்ற பின்புலம் இல்லாதவனா, மக்களுக்கு ஒன்றுன்னா ஓடோடி குரல் கொடுப்பானா, உழைப்பானா, தொண்டாற்றுவானா, அர்ப்பணித்து நிற்பானா, களப்பணி செய்வானா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ரெட்டலை குத்து, ரெட்டலை இல்லையா, உதயசூரியன் ஒரு குத்து. நீ ஒரே ஒரு தடவை குத்திட்டு வந்துடுற, அவன் 5 வருஷம் குத்துறேன். அப்புறம் குத்துதே குடிதானே எங்க போய் என்ன பண்றது? தண்ணி வரல, தண்ணி தரமாட்டேங்கிறான். யார் பொறுப்பு? ஆளக்கூடிய ஆட்சியாளன். ஆனா பொறுப்படுத்துக்கிறானா? ஐயோ, என் தொகுதி மக்கள் எல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படுறாங்களே. இந்த தொலசாபுரத்தில் ஆற்காட்டுத்துறையில் 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வருது. 5 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வந்தா எப்படி வாழ முடியும் என்கிற கவலை, எந்த சிந்தனை ஓஎஸ் மணிக்கு இருக்கா? ஆனா அவருக்கு ஓட்ட போடணும் கேட்டா நன்றி உணர்ச்சியோடு இருக்காங்களாம். நமக்கு வாக்கு செலுத்திய மக்கள், வரி செலுத்தி நமக்கு சம்பளம் தரக்கூடிய மக்கள், அந்த மக்களுக்கு உண்மையா இருக்கணும்னு என்னைக்காவது இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ ஸ்டாலினோ யாராவது நினைச்சாங்களா? நினைச்சது இல்லை, ஒருபோதும் நினைச்சது இல்லை. ஆட்சியாளன் திமுக ஆட்சியாளனோ அதிமுக ஆட்சியாளனோ அவன் ஒருபோதும் மக்கள் மீது காதல் கொண்டதில்லை. ஆனா மக்களுக்கு ஒருதலை காதல், ஒன்னு திமுக மேல, ஒன்னு அதிமுக மேல. நீ அவனை காதலிக்கிற, அவனுக்கு அர்ப்பணிக்கிற, அவனுக்கு தான் ஓட்டு போடுவேங்கிற. ஆனா அவன் ஒன்னும் மதிக்கலையே, மண்ணா கூட மதிக்கலையே. எதுக்கு மறுபடியும் திமுக, எதுக்கு மறுபடியும் அதிமுக? தமிழ்நாடு எங்க போய் கொண்டிருக்கு? பள்ளிக்கூடம் போகிற பிள்ளை கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டான். தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் இல்லாத ஒரே ஒரு கிராமம் உண்டா, ஒரு நகரம் உண்டா? கடைக்கோடி கன்னியாகுமரி தொடங்கி தலைநகரம் சென்னை வரை எல்லா ஊர்லையும் கஞ்சா.
கடுமையான வரத்து. காவல்துறைக்கு உளவுத்துறைக்கு தெரியாம கஞ்சா வருதா? இந்த ஊர்ல இந்த தெருவில் இந்த இடத்துல ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு கஞ்சா விற்கிறான் அப்படின்னு காவல்துறை கூப்பிட்டு தகவல் சொன்னா அடுத்த நொடி அந்த காவல்துறை என்ன பண்ணுது? இங்க ஒருத்தன் உட்கார்ந்துக்கிட்டு கஞ்சா விற்கிறான்னு தகவல் சொல்றான், அவனை பார்த்துக்கன்னு காவல்துறை அவனுக்கு தகவல் சொல்லுது. அப்புறம் என்ன நடக்குது? எவன் தகவல் சொன்னானோ அவனை கஞ்சா வியாபாரம் பண்றவன் தாக்குறான், இல்ல வெட்டி கொலை பண்றான். எங்க போகுது நாடு? அதிமுக ஆட்சியிலே சட்டமன்றத்துக்குள்ள குட்காவோடு போனார் ஐயா ஸ்டாலின். அன்னைக்கு என்ன சொன்னாரு? தமிழ்நாடு முழுக்க தங்கு தடை இல்லாம குட்கா கிடைக்குது, குட்கா கிடைக்கிறது என்பதை எடுத்துக்காட்டவே நான் எடுத்துக்கொண்டு வந்தேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா கிடைக்குது. கஞ்சா, மெத்தப்பட்டை பைன், அபின்னு, போதை சாக்லேட்டு, போதை ஊசி, எல்லா வகையான போதை பொருட்களும் தமிழ்நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது. பள்ளி கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள்கிட்ட போதை கலாச்சாரம் மூடிவிச்சு ஒரு தலைமுறை சீரழிந்து கொண்டிருக்கிறது. அதை பத்தி எந்த கவலையாவது திமுக உண்டா? எந்த கவலையாவது? பெண் பிள்ளைகளை வளர்த்தெடுக்க முடியுதா? பெண் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிட்டு நிம்மதியா வீட்டில் தூங்க முடியுதா? நாள்தோறும் செய்தியை பார்க்கிறப்ப அவளும் மனம் பதபதச்சு போகுது. 3 வயது பச்சிளம் குழந்தைக்கு பாலியல் வன்கொடுமை, 60 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை. காரணம் என்ன? மிதமிஞ்சிய போதை பழக்கம். அதை காட்டிலும் இந்த சமூகம் குற்ற சமூகமாக மாறிவிட்டது. அரசியல் பிழைத்தாருக்கு அறமே கூற்றாகும் பான்னா, அரசியல் பிழைத்தாருக்கு அறம் கூற்றும்னா, நியாய உணர்ச்சின்னா, அந்த அற உணர்ச்சி செத்து போனது. இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு ஊழல் செய்தான், லஞ்சம் வாங்கினான், லாவணியம் பண்ணான், முறையீடு பண்ணான், நிர்வாக சிறுகட்டில் ஈடுபட்டான். அதை கடந்து இந்த மக்களை ஊழல்வாதிகளாக மாத்திட்டான். அன்பு மக்களே, வரலாற்றில் தமிழர்கள் ஒருபோதும் கையேந்தி பழக்கப்பட்டவர்கள் இல்லை. தமிழன் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன். வரலாறு நடிகனும் அவன் கொடுத்திருக்கான், கையேந்தது இல்லை. எந்த இனத்தையும் கடையில் வள்ளல் இல்லை. ஆனா இந்த இனத்துல கடையில் வள்ளல்கள் இருக்கிறாங்க. பாரி, ஓரி, காரி, ஆய்நள்ளி, அதிகமான்ட்டு பசியோடு வந்த கழுகுக்கு தன் தசையை அறுத்து கொடுத்தான். சிபி சக்கரவர்த்திங்கிற ஒரு தமிழ் பாட்டை. மானத்துக்கு வீரத்துக்கு பெயர் பெற்றவன் தமிழன். 2000 ஆண்டுக்கு முன்பே வள்ளுவம் பாடுறான். மயிர் நீப்பின் வாளா கவரிமான், அன்னார் உயிர் நீப்பின் மாணவரிங்கிறான். கவரிமான் முடியை இழந்து வாழாது. ஏன்னா முடியை இழந்துச்சுன்னா குளிரை தாங்கக்கூடிய சக்தி இழந்துடும், குளிரில் வாடி இறந்து போகும். எப்படி கவரிமான் முடியை இழந்து வாழாதோ அதே போல நற்குடியில் பிறந்த மக்கள் மானத்தை இழந்து வாழ மாட்டாங்க. அப்படி இருந்தார்களா? சத்தியமாக இருந்தார்கள். நீங்க படிங்க வரலாற்று. சேர பாட்டன் கணைக்கால் இரும்புற போர்ல தோத்து போறான், சிறை பிடிக்கப்படுறேன். சிறையில் இருக்கிறப்ப அவனுக்கு தாகம் எடுக்குது. வாயிற் காவல்கிட்ட சொல்றான், தாகமா இருக்கு தண்ணி கொண்டான்னு. அவன் அப்படியே பார்த்துட்டு நடந்து போய் ரொம்ப நேரம் கழிச்சு தண்ணியை கொண்டாந்து இடது கையில் வச்சு அலட்சியமா பார்த்துறான். அந்த நொடியில மனம் மறந்துறான், கணைக்கால் இரும்புற. நாம எப்படிப்பட்ட மரபுல பிறந்தவங்க? ஒரு குழந்தை இறந்து பிறந்தா கூட இறந்து பிறந்த குழந்தையோட நெஞ்சை கீறி புதைப்பார்கள். ஏன்னா விழுப்புண் படணும், தழும்பு வேணும் உடம்புலங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட வீர மரபுல வந்த நான் இந்த தண்ணியை அருந்துவேனா என்று சொல்லி பசியோடு அந்த நீரை அருந்தாது உயிர் விட்டான். கணைக்கால் இரும்புறைங்கிற தமிழ் பாட்டை வரலாறு சொல்லுது. அந்த கணைக்கால் இரும்புறை பிறந்த இனத்தில் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை 2000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு கையேந்து நிற்குது. நம்மளை என்னவாங்க நினைக்கிறேன்? 2000 ரூபாய் காசை கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுவான்னு ஒருத்தன் காசை தர்றான்னா நம்மளை என்னவாங்க நினைக்கிறேன்? என்னவா நினைக்கிறேன்? அன்பு மக்களே, ஒரு வீட்டுக்கு போகிறோம். ஒரு வீட்டுக்கு போகிறப்ப வீட்டு வாசல் நாய் கட்டி கிடக்குது. அந்த நாய் போன உடனே நம்மளை பார்க்குது. வீட்டுக்கு சொந்தக்காரனாக இருப்பானோ, தெரிஞ்சவனாக இருப்பானோன்ட்டு. இவன் போகிறவன் திருட்டு போய என்ன பண்ணுறான்? அந்த நாயை ஏதாவது பண்ணி அதை நிறுத்தணுங்கிறதுக்காக ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போடுறேன். அது வரைக்கும் சொந்தக்காரனாக இருப்பானோ, தெரிஞ்சவனாக இருப்பானோ பார்த்துக்கிட்டு இருந்த நாய் இவன் ரொட்டி துண்டை போட்டவனே நமக்கு லஞ்சம் கொடுத்து நம்மளை ஏதாவது வாயடைக்க பார்க்குறான்னு ஒரே கவுது. ஏன்னா இவன் நமக்கு ரொட்டியை போடுறான்னா வீட்டுக்குள்ளே புகுந்து அதை முங்காம் போட போகிறான்னு அதை நினைக்குது, நாய் நினைக்குது. அப்போ ஒரு நாய்க்கு அந்த புரிதல் உண்டு. ஆனால் நமக்கு புரிதல் இருக்கா?
2000 ரூபாய் 4000 ரூபாய் காசை கொடுத்து சட்டமன்ற உறுப்பினராக பார்லமெண்ட் உறுப்பினராக மாறக்கூடிய ஒருவன் எப்படி மக்கள் சேவையாற்றுவான்? உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்து 4000 ரூபாய் கொடுத்து அவன் சட்டமன்ற உறுப்பினராகி உங்களுக்காக மக்கள் தொண்டாற்றுவானா? உங்களுக்காக உழைப்பானா? ஒருபோதும் உழைக்க மாட்டார். அதை உணரணும். 10 ஆண்டுக்கு முன்னாடி ஐயா ஓஎஸ் மணியனோட சொத்து மதிப்பெண்ண, இன்னைக்கு 10 ஆண்டுக்கு பிறகு சொத்து மதிப்பெண்ண. ஆனால் 10 ஆண்டுக்கு முன்பு இதே ஊரில் ஆற்காட்டுத்துறையில் குடிசையாக இருந்த ஒரு வீடு வந்து குடிசையாக தான் இருக்குது. 1000 ரூபாய் காசை பெருசாக பார்த்த குடும்பம் இன்னைக்கும் 1000 ரூபாய் காசை பெருசாக பார்க்குது. வறுமை புகழை, ஏழ்மை புகழை, பொருளாதார திண்டாட்டம் புகழை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாட்டோட நிலைமை என்ன? பிள்ளைகள் வளருது, பெண் பிள்ளைகள் வளருது, கல்யாணம் பட்டி கொடுக்கணும்னு நினைக்க முடியுதா? எவ்வளவு நகை, ஒரு பவுன் நகை எவ்வளவு? வரதட்சை கூடாது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரதட்சை கொடுத்தே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளிட்டான். அது கௌரவம்னு வேற நினைக்க வச்சுட்டான். அப்போ கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறப்ப ஒரு பவுன் 1 லட்சம் போயிடுச்சு. இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னவாகும்? கல்வி படிக்க முடியல. படிக்க போனால் வந்து பொறியியல் படிக்கணுமா, லட்ச ரூபாய் வைக்கிறேன். காசுக்கு என்ன பண்ணுறது? கல்விக்கு கடன் வாங்க வேண்டி இருக்குது. 60 ஆண்டுகளை திராவிட ஆட்சியில் முதல் தலைமுறை பட்டதாரி இப்போ தான் படிக்க போகிறேன். அந்த முதல் தலைமுறையும் கடன் வாங்கி படிக்கிறேன். மருத்துவம், அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ உடல்நல குறைபாடு வந்தால் என்ன செய்ய முடியுது? அப்போ உள்ள காவிரி மருத்துவமனையில் முதலமைச்சரும் எதிர்க்கட்சியும் படுத்துக்கிறாங்க. இது வியாதி வந்தா ஏழை மக்கள் என்ன செய்வான்? மக்களுக்கு அத்தியாவசியம் கல்வி. அந்த கல்வியை இலவசமாக நாங்கள் தருவோம். நாம் தமிழர் கட்சி உள்ளது. அன்னைக்கு வர்ணாசிரம கோட்பாடு எனக்கான கல்வியை மறுத்தது. நீ கீழானவன், நீ தாழ்த்தப்பட்டவன், பிற்படுத்தப்பட்டவன், நீ படிக்க கூடாது என்று எனக்கான கல்வியை மறுத்தது. அந்த வர்ணாசிரம கோட்பாட்டை தகர்த்து முடித்துவிட்டு எல்லோருக்கும் கல்விங்கிற நிலையை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கேன். அன்னைக்கு வர்ணாசிரம கோட்பாடு எனக்கான கல்வியை மறுத்ததென்றால் இன்னைக்கு வர்க்க வேறுபாடு, அவன் பணக்காரன் நான் ஏழைங்கிற வர்க்க வேறுபாடு எனக்கான கல்வியை மறுக்கிறது. நான் கல்விக்கு கடன் வாங்குறேன், இல்ல வங்கி வாசல்ல போய் நான் கையேந்தி நிற்கிறேன். எத்தனை பிள்ளைகள், எத்தனை பிள்ளை வங்கியில தன் அப்பன் கூனை குறுகி கல்வி கடனுக்காக நிற்கிறானே என்று பார்த்து எத்தனை அப்பன் நிற்கிறத பார்த்து பிள்ளை மனம் வெதும்பி போயிருப்பேன். எத்தனை பேர் மருத்துவ செலவுக்கு காசு இல்லாம ஐயோ என்ன பண்றது என்று தெரியாம எத்தனை பிள்ளை பதவி போயிருப்பேன். அந்த நிலையை போக்கணுமா இல்லையே? நாம் தமிழர் கட்சி ஆட்சியிலே நாங்கள் இலவசம் 2000 ரூபாய் தர்றோம், 4000 ரூபாய் தர்றோம், அண்டா தர்றோம், குண்டா தர்றோம், எதுவும் இல்லை. நாங்கள் அடிப்படையான கல்வியை இலவசமாக கொடுப்போம். தரமான கல்வி. இன்னைக்கு இருப்பது போல பள்ளிக்கூடங்கள் இருக்காது. பள்ளிக்கூடங்கள் நவீனமாக இருக்கும். காற்றோட்டம் இருக்கும், காற்றோட்டமான அறை இருக்கும், எல்லா பாடங்களுக்கும் ஆசிரியர் இருப்பார், தரமான கழிப்பறை இருக்கும், மக்களுக்கு நல்ல அங்கே வந்து பிள்ளைகளுக்கு நல்ல உணவு கொடுக்கப்படும். மேலை நாடுகளில் பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கோ அதே போல நவீனமாக பள்ளிக்கூடத்தை மாற்றுவோம். கல்வியை எல்லோருக்கும் இலவசமாக தருவோம். மருத்துவம், அடிப்படை மருத்துவம் தலைவலி தொடங்கி அறுவை சிகிச்சை வரை அத்தனை மருத்துவம் மக்களுக்கு இலவசமாக கொடுப்போம். அப்படிப்பட்ட நிலையை நாம் தமிழர் கட்சி உருவாக்கும். தண்ணீர் விற்பனைக்கு இல்லை, தண்ணீர் அத்தியாவசியம். மனிதனுக்கு மட்டுமல்ல, உலகில் வாழக்கூடிய அத்தனை உயிருக்கும். புல் பூண்டு தொடங்கி மான், கிளி, நத்தை என்ற எல்லா உயிர்களுக்குமான அத்தியாவசிய தேவை நீர். அந்த நீரை விற்பனை பண்டமாக ஆக்குவதை நாம் தமிழர் கட்சி, நாம் தமிழர் அரசு தடை செய்யும். எல்லோருக்கும் இலவசமாக தண்ணீரை கொடுக்கும். அன்பு சொந்தங்களே, நீ சிந்திச்சு பாருங்க. இந்த நூற்றாண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அடுத்த நூற்றாண்டில் தண்ணிக்காக போர் விரும்புகிறேன். ஒரு காலத்தில் வந்து பன்னாட்டு அரசியலை, உலக ஒழுங்கை கச்சா எண்ணெய் தீர்மானித்தது. கச்சா எண்ணெயில் தான் பெட்ரோல், டீசல். கச்சா எண்ணெய்க்காக உலக ஒழுங்கு மாற்றி அமைக்கப்பட்டது. அதே போல தண்ணிக்காக பன்னாட்டு அரசியலில் மிகப்பெரிய சிக்கல் விரும்புகிறேன். 20ஆம் நூற்றாண்டின் உலக அரசியலை கச்சா எண்ணெய் தீர்மானித்தது என்றால் 21ஆம் நூற்றாண்டின் உலக அரசியலை நீர்வளம் தான் தீர்மானிக்கும். மறைந்த ஐயா அப்துல் கலாம் சொல்றாரு, வருங்காலத்தில் 800 கோடி மக்கள் இருப்பாங்க. அந்த 800 கோடி மக்கள்ல 100 கோடி மக்களுக்கு தான் தண்ணி கிடைக்கும்.
அப்ப ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய நீர்வளத்தை எடுப்பதற்கு இன்னொரு நாடு போர் தொடுக்கும். அந்த போர் அணு ஆயுத போராங்கிறது. அணு ஆயுதங்களை வீசி நீர்வளத்துக்காக போர் தொடுப்பாங்கிறது. இன்னைக்கு வந்து குழாயிடல சண்டை நடக்குது, தண்ணிக்காக சண்டை. கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் சண்டை, தண்ணிக்காக சண்டை. அந்த சண்டை உலகளாவிய வகையில் மாறும். அப்ப தமிழ்நாட்டை தற்காத்து கொள்ள ஒரே வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்கள் காவிரியில் அவன் தண்ணி தர்றானா இல்லையே ஒரு பக்கம், அதற்கான போராட்டம் நடக்கும். அதற்கு உள்ளாக தமிழ்நாட்டுக்குள்ளேயே நீர்வளத்தை தேக்கி சேமித்து நீர்வளத்தில் தண்ணீர் பெறுவோம். முப்போகம் விவசாயம் செய்யக்கூடிய நிலையை உருவாக்குவோம். தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாது எல்லா ஊரின் மக்களையும் வாழ்வதற்கான ஏற்பாட்டை செய்வோம். அன்பு சொந்தங்களே, சேர சோழ பாண்டிய சாம்ராஜ்யம் மூவேந்தர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி புரிந்தார்கள். மூவேந்தர்கள் ஆட்சி புரியக்கூடிய காலத்தில் சேசிபி இல்லை, கிட்டாச்சி இல்லை, டிராக்டர் இல்லை, பொகலைன் இல்லை, கனரக எந்திரங்கள் இல்லை, வாகனங்கள் இல்லை, லாரி இல்லை, எதுவுமே கிடையாது. அன்னைக்கு மூவேந்தர் ஆண்ட போது, சேர சோழ பாண்டியர்கள் ஆண்ட போது இருந்தது மண்வெட்டி, இருந்தது கடப்பாறை, அவ்வளோதான். அந்த மண்வெட்டியும் கடப்பாறையும் கொண்டு ஏரிகளை வெட்டினான், குளங்களை வெட்டினான், ஏரிகளை சங்கிலி தொடர் போல இணைச்சான், மக்களின் நீர் தேவையை போக்கினான், விவசாயத்துக்கு பாசனத்தை உருவாக்கினான், செஞ்சு கொடுத்தா மண்ணை. சிந்திச்சு பாருங்க, சென்னைக்கு நீர் தரக்கூடிய ஏரி எது? வீராணம் ஏரி. வீராணம் ஏரி இல்லை என்றால் சென்னைக்கு தண்ணீர் இல்லை. அந்த வீராணம் ஏரியை வெட்டியது கருணாநிதியோ ஜெயலலிதாவோ இல்லை, ஒரு சோழ மண்ணு. மதுராந்தகம் ஏரி இன்னைக்கும் மகத்துவம் மிகுந்து தண்ணி கொடுக்குது. அந்த மதுராந்தகம் ஏரியை வெட்டினவன் ஒரு சோழ மண்ணு. மன்னராட்சி காலத்தில் கூட மன்னர்களுக்கு குறைந்தபட்சமான ஒரு புரிதல் இருந்தது. மன்னராட்சி காலத்தை கூட மன்னன் நகர்வலம் போனான். நகர்வலம்னா எப்படி போனா? மாறு வேஷம் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களாக உழவுனான். உழவி மக்களின் குறை என்ன, நிறை என்ன, கவலை என்ன, கண்ணீர் என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போய் அதுக்கு ஏற்ற மாதிரி நிர்வாகத்தை சரி பண்ண. மன்னராட்சி காலத்தில் மன்னனை மக்கள் தேர்வு செய்ய முடியாது, மன்னனை மக்கள் தண்டிக்க முடியாது, மன்னனை மக்கள் மாற்ற முடியாது. மன்னன் வச்சதான் சட்டம். அந்த காலத்தில் கூட, மன்னராட்சி காலத்தில் கூட மக்களின் குறை கேட்கணும்னு வீதிக்கு வந்தான் மன்னன். ஆனால் மக்களாட்சி காலத்தில் இந்த ஆட்சியாளர்கள் எப்போது வீதிக்கு வர்றாங்க? ஒன்று சட்டமன்ற பொது தேர்தல், இல்லை சட்டமன்ற இடைத்தேர்தல். ஒன்று பொது தேர்தலுக்கு வருவான், இடைத்தேர்தலுக்கு வருவான். எப்போ வீதிக்கு வந்தான்? என்றைக்காவது நீங்கள் வாக்கு செலுத்தி தேர்ந்தெடுத்த சட்டமன்ற உறுப்பினரை உங்கள் தெருக்குள்ள பார்த்துருக்கீங்களா? உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. திமுக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு தான் இருப்பார்கள். ஆனால் நாம் தமிழர் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களோட மக்களாக இருப்போம். உங்கள் குறையை கண்டறிந்து, உங்கள் பிரச்சனைகளை கண்டறிஞ்சு அதற்கான தீர்வை நோக்கி நாங்கள் போவோம். நாங்கள் வந்து பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள் இல்லை, 4 தலைமுறை அரசு செஞ்ச வீட்டு பிள்ளைகள் இல்லை, சாதாரண பஞ்ச பராரிகள். உங்களை போல கல்வி கடன் வாங்கி படித்து, அரசு மருத்துவமனையில் வைத்தியம் பார்த்து, அரசு பேருந்தில் பயணம் பண்ணி சாதாரண பின்பற்றத்தில் வாழக்கூடிய மக்கள். நாங்கள் திட்டமிட்டு தீர்மானித்து இந்த கட்சியை தொடங்கவில்லை, காலம் தீர்மானித்தது. காலம் எங்கள் கைகளிலே இதை கொடுத்தது. அரசியல் சாக்கடையா? சத்தியமாக அரசியல் சாக்கடை தான். அந்த சாக்கடையை சுத்தப்படுத்த வந்த துப்புரவு தொழிலாளிகள் தான் சீமானும் அவன் தம்பிகளும் தங்கிகளும். நாங்கள் எல்லாத்தையும் மாற்றி படைக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல கண்ணுன்னு ஒரு மகத்தான தலைவன் வாழ்ந்து நம் காலத்தில் இறந்து போனார். நமக்கு அவரோட வரலாற்றை படிக்கிற பிரமிப்பாக இருக்குது. எப்படி கடைசி வரைக்கும் இப்படி வாழ்ந்தாருன்ட்டு. நல்ல கண்ணு ஐயாவோட அடையாளம் எளிமை இல்லை. மக்களுக்கான அப்பழுக்கற்ற தூய வாழ்வு, மக்களுக்கான போராட்ட களம், மக்களுக்கான சேவை களம். அடிமை இந்தியாவில் வெள்ளைக்காரனால தண்டிக்கப்பட்டவர் ஐயா நல்ல கண்ணு. இன்னைக்கு சிறை இருக்குது. சிறை வந்து இன்னைக்கு நவீனமாயிடுச்சு. சிறைக்குள்ள சில வசதிகள் இருக்குது இன்னைக்கு. ஆனால் ஐயா நல்ல கண்ணு காலத்தில் எதுவும் இல்லை. இன்னைக்கு சிறைக்குள்ள தங்க வைக்க போறீங்க, அடைச்ச போறீங்கன்னா சிறைக்குள்ள கழிப்பறை வசதி இருக்கு. அது மேற்கத்திய கழிப்பறை கூட வந்துருச்சு. சிறைக்குள்ள வந்து நீங்க செஸ் போர்டு ஆடலாம், கேரம் போர்டு ஆடலாம், தாயக்கட்டை ஆடலாம், ஆடுபுடி ஆட்டம் ஆடலாம், மாத இதழ் படிக்கலாம், நாளிதழ் படிக்கலாம், அசைவ சாப்பாடு சாப்பிடலாம். வாய்ப்பு இருக்கு சிறைக்குள்ள. இன்னைக்கு சிறைக்குள்ள வந்து நீங்க அடைக்கப்பட்டா நீங்க வேலை செய்ய வேண்டியதில்லை, சும்மா சாப்பிட்டு படுத்துக்கிட்டு தான் போதும். ஆனால் வெள்ளைக்கார ஆட்சி காலத்தை அப்படி கிடையாது. அன்னைக்கு சிறைக்குள்ள வந்து கழிப்பற வசதி கிடையாது. ஒரு மண் சட்டி வைப்பான்,
மலம் கழிக்கணுமா, சிறுநீர் கழிக்கணுமா, அந்த சட்டெல்லாம் கழிக்கணும். அதை நாற்றம் எடுக்கும், அங்கேயே தூங்கணும், அங்கேயே சாப்பிடணும். சும்மா படுக்க முடியாது, சிறைக்குள்ள போய் கல் உடைக்கணும், வேலை செய்யணும், எல்லாம் பண்ணணும், கொடுமைப்படுத்துவான். ஆனால் அப்படிப்பட்ட சிறையில் 7 ஆண்டு காலம் தன் இளமை காலத்தை துளைத்தவர் ஐயா நல்லக்கண்ணு. நல்லக்கண்ணு ஐயாவை வெள்ளைக்காரன் கட்டி தொங்க விட்டான், தலைகளா கட்டி தொங்க விட்டு மீச முடிய சுருட்ட வச்சு பொசுக்கணும், சித்திரவதை பண்ணான். அந்த நல்லக்கண்ணு சுதந்திரத்துக்காக பாடுபட்ட ஐயா நல்லக்கண்ணு சுதந்திரத்துக்கு பிறகு மக்களாட்சி நாட்டில், விடுதலை பெற்ற நாட்டில் தேர்தலில் போட்டி போடுறாரு. 3 முறை நல்லக்கண்ணு ஐயா தேர்தலில் போட்டி போட்டார். 3 முறை மக்களால் தோற்கடிக்கப்பட்டார். இந்த மக்களுக்காக நான் பாடுபட்டேன், உழைச்சேன், சிறைக்கு போனேன், சித்திரவதைகளை எதிர்கொண்டேன். இந்த மக்கள் என்னை தோற்கடிச்சிட்டான்னு மக்களை ஏளனம் பண்ணலை, மக்கள் மீது புழுதியை வாரி தூற்றலை, மக்களை வசைபாடலை. எனக்கு தேர்தல் பார்த்தா ஒத்துறாது விலகிட்டார். தேர்தலில் அதுக்கு பிறகு போட்டி போடல, மக்களுக்காக சேவையாட்டினார். தன் பேத்திக்கு காது குத்து வச்சார் ஐயா நல்லக்கண்ணு. எல்லாரும் காது குத்து அப்படின்னு வச்சா, காது குத்துறப்ப கடனை உடனே வாங்கியாவது தங்கத்தில் தான் காது குத்துவாங்க. ஆனால் நல்லக்கண்ணு ஐயா பித்தளையில் காது குத்துற தன் பேத்திக்கு. தன் வாழ்நாள் முழுமைக்கும் சாதாரண குடும்பத்தில் பிறந்து சாதாரண குடும்பத்திலே வாழ்ந்தார். பணக்காரர் ஆகலை. 80வது பிறந்தநாள் வருது ஐயா நல்லக்கண்ணுவுக்கு. கட்சி இவ்வளவு காலம் மக்களுக்காக உழைச்சிட்டாரு, ஏதாவது பணம் சொல்லிட்டு ஐயா நல்லக்கண்ணுவுக்கு 1 கோடி ரூபா பணத்தை தட்டி கொடுக்குது. ஐயா வச்சுக்கங்க ஐயா அப்படின்ட்டு ஒரு காரை கொடுக்குது. ஒரு காரு. நான் என்ன சொல்கிறாரு, இந்த பணத்தை வச்சு இந்த காரை வச்சு என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றும் வேண்டாம், மக்கள் சேவைக்கு பயன்படுத்துங்கன்னு 1 கோடி ரூபா பணத்தை திரும்ப கொடுத்தார். அடுத்த நொடி இப்போ மிக அண்மையில் ஒரு 3-4 ஆண்டுக்குள்ள தமிழ்நாடு அரசு ஐயா நல்லக்கண்ணுவுக்கு தகைசால் தமிழர் அப்படின்னு விருது தருது. விருதோடு சேர்த்து 10 லட்சம் பணம். நல்லக்கண்ணு ஐயா கையில் 10 லட்சம் பணத்துக்கான அந்த காசோலை தர்றாங்க. உடனடியாக ஐயா நல்லக்கண்ணு வாங்கிக்கிட்டு தான் சட்டையில் இருந்த 5000 ரூபா பணத்தை எடுத்து சேர்த்து 10,05,000 ரூபாயா 10,05,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்ணுறாரு, இதை முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு நான் கொடுக்குறேன், பேரிடர் காலங்களில் மழை வெள்ள காலங்களில் மக்களுக்காக பயன்படுத்துங்கன்னு திரும்ப கொடுத்துட்டார். அவர் இறந்து போனார் மிக அண்மையில் ஐயா நல்லக்கண்ணு. இறந்து போன பிறகு தனக்கு பெரிய நினைவிடம் கட்டணும், மெரினா கடற்கரையில் தன் உடம்பை புதைக்கணும், எதுவும் சொல்லலை. நான் செத்த பிறகு என் உடம்பை அடக்கம் செய்து எந்த நிலத்தையும் நான் ஆக்கிரமிக்க விரும்பலை, என் உடம்பை மருத்துவ கல்லூரி மாணவர்களுக்கு நான் கொடையாக தர்றேன், அவங்க மருத்துவ பயன்பாட்டுக்கு சோதனைக்கு என் உடல் பயன்படட்டும்னு செத்த பிறகும் மக்கள் சேவைக்காக தன் உடம்பை கொடுத்த தலைவன் நல்லக்கண்ணு. அந்த மகத்தான தலைவன் வாழ்ந்த நிலத்திலே கேடுகட்ட களிசடைகளும் முள்ளமாரிகளும் முடிச்சவைகளும் இன்றைக்கு வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கான்னா இதை மாற்றி அமைக்க வேண்டாமா? எல்லாம் மாறணும். வறுமை போகணும், ஏழ்மை போகணும், துன்பதீரம் போகணும்னா நீ மாரியம்மன் கோயிலில் போய் அழகு குத்துனாலும் சரி, இல்லை அன்னக்காவடி எடுத்தாலும் சரி, மொட்டை அடித்தாலும் சரி, இல்லை சிங்காரவடர் கோயிலில் போய் சிக்கல் தீர நெய்வேத்தியம் பண்ணாலும் சரி, சிக்கல் தீர ஒரே ஒரு வாய்ப்பு தான். உங்கள் வாக்கை மாற்றாத வரை உங்கள் வாழ்வில் எந்த துன்பத்தினமும் மாறாது. திரும்ப ரட்டளைக்கு போட்டீங்களா, அதான் சிக்கல். திரும்ப உதயசூரியனுக்கு போறீங்களா, அதான் சிக்கல். ரட்டளை உதயசூரியன் சின்னத்தை மறைக்கிற வரை, அதை மறக்கிற வரை எந்த துன்பத்தினமும் போகாது. நீ ஓஎஸ் மணிக்கு ஓட்டு போட்டு நீ திருப்பதியில் போய் மொட்டடிச்சாலும் எந்த சிக்கலும் தெரியாது. நீ உதயசூரியனில் ஓட்டை போட்டுட்டு பழனியில் போய் முட்டி போட்டு நடந்து போனாலும் எதுவும் தெரியாது. ஏன்னா அத்தனை சிக்கலுக்குமான ஆதி அடித்தளம் ஆணி வேர் இந்த திமுகவும் அதிமுகவும் தான். நீங்க நல்லா பேசுறீங்க, நீங்களும் அவங்கள மாதிரி பண்ணிட்டா என்ன பண்றது? நாங்களே தவறு பண்ணாலும் நீங்க தோற்கடிங்க, நாங்களே தவறு பண்ணாலும் தோற்கடிங்க. நாங்கள் சொல்லிட்டங்களுக்காக வாக்கு செலுத்த வேண்டாம். எங்களை நீங்க சோதனைக்கு உட்படுத்துங்க. 1 மணி நேரம் பேசுறாரு, அரை மணி நேரம் பேசுறாரு, அந்த பேசின கருத்தை சரி என்ன, தவறு என்ன, நிறை என்ன, குறை என்ன, பகுப்பாய்வு பண்ணுங்க, ஆலோசித்திருங்க. நண்பன்கிட்ட பேசுங்க, காதலிக்கிட்ட பேசுங்க, மனைவிட்ட பேசுங்க, அம்மா கிட்ட பேசுங்க, அப்பா கிட்ட பேசுங்க. நாம் தமிழர் கட்சின்னா என்ன அப்படின்னு போய் இணையத்தில் தட்டுங்க, அலைபேசியில் தேடுங்க. நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு எவ்வாறு இருந்துச்சு,
நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு? சமரசம் பண்ணம்மா, வெளி போனம்மா, அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு பயந்தம்மா, மக்களுக்கு எதிராக எண்ணம்மா, அலசி தீருங்க, விவாதிங்க. 30 நாட்கள் இருக்கிறது. 30 நாட்கள்ல நாம் தமிழர் கட்சி எடை போட்டுப்பார், சீர்தூக்கிப்பார். அதே போல அதிமுகவை, திமுகவை, காங்கிரஸ், பாஜகவை எல்லா கட்சி குறித்தும் அலசி ஆராயுங்கள். இதுல மக்களுக்கு உண்மையாக இருப்பது யார் என்று உங்கள் மனசாட்சிப்படி வாக்கு செலுத்தினாலே போதும். நீங்கள் நாம் தமிழர் கட்சி தான் வாக்கு செலுத்துவீங்க. ஏன்னா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு ஒரு பாதகம்னா முதல்ல களத்து நிற்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இதே வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் ராஜேந்திரன் போட்டி போட்டாங்க 2016 முதல் முறையா. அண்ணன் ராஜேந்திரன் அவர்களை மக்கள் அங்கீகரிக்கல. ஆனா 2018 கஜா புயல் வந்தபோது இதே வேதாரண்யம் தொகுதி முழுமைக்கும் ஓடோடி நின்றவர் ஓஎஸ் மணியன் இல்லை, எங்கள் அண்ணன் ராஜேந்திரன் தான். எங்கள் உறவுகள் தான், எங்கள் அண்ணன்மார்கள் தான். ஏன்னா நீங்க ஓட்டு போட்டாதான் நாங்கள் உங்களுக்காக நிற்போம் அப்படின்னு இல்லை. உங்களுக்காக உழைக்க வேண்டியது, நிற்க வேண்டியது, பேச வேண்டியது எங்கள் பிறவை பயன். அதிகாரம் கிடைத்தால் சட்டமன்றத்தில் பேசி தீர்க்க முடியும். அதிகாரம் கிடைக்கவில்லை என்றால் மக்கள் மன்றத்தில் பேசி புலம்பி தீர்க்க தான் முடியும். அப்ப வாய்ப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களித்தாருங்கள். கடைசி வாய்ப்பு, இனத்தோட கடைசி வாய்ப்பு. இந்த இனத்துக்கு ஒரு பாரிய பெருமை உண்டு, வரலாற்று பெருமிதங்கள் உண்டு, உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லாத சிறப்புகள் உண்டு. இந்த இனத்தின் பெருமிதங்களை, சிறப்புகளை பேசினால் பேசிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகள். ஆண்ட இனம், உலகத்தை கட்டியாண்ட இனம். இதே புலிக்கொடி ஏந்தி போய் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியா, இலங்கை, பர்மா, மாலத்தீவு, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா என்று உலகின் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்ற ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் களம் செலுத்திய நிலம். அவன் தூக்கி சுமந்த கொடி இதே புலிக்கொடி. 1000 ஆண்டுக்கு முன்பாக மலேசியாவை வென்றுவிட்டு கடாரம் கொண்டான் என்று பெயர் பெற்றான் நாம் பாட்டன் ராஜேந்திர சோழன். 1000 ஆண்டுக்கு பின்பாக அதே மலேசியாவில் கூலியாக அகதியாக போய் நின்னா அந்த ராஜேந்திர சோழனோட பேரப்பிள்ளைகள். 1000 ஆண்டுகளை இடைவெளியில் ஒரு இனம் பாரிய வீழ்ச்சியை சந்தித்தது. வீழ்ந்து போனோம். 1000 ஆண்டுக்கு முன்பாக நாம் எப்படி வாழ்ந்தோம், அதற்கு பின்பாக வீழ்ந்து போனோம். வீழ்ந்து போன தமிழ் பேரின மக்கள் மீண்டு எழுவதற்கு, மீண்டு ஆள்வதற்கு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். எங்கள் எண்ணமே சின்னமாக நிற்கிறது. விவசாயி என்கிற சின்னம்தான் எங்கள் எண்ணம். அந்த விவசாய சின்னத்துக்கு உங்கள் வாக்களை தாருங்கள். உங்கள் முன்னே பேச்சு கொண்டிருக்கிற நான் வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கேன். நாங்கள் திமுக போல அதிமுக போல வேட்பாளர் இல்லை. நான் ஒரு சாதாரண பிள்ளை, அவ்வளோதான். பெரிய பின்புலம்லாம் இல்லை, சாதாரணமே. இந்த மக்களுக்காக உழைக்கணும்னு நிற்கிறோம். எங்களை பாருங்க, கண்கள் நிறைய ஏக்கம், வார்த்தைகள் நிறைய கோபம், நெஞ்சம் முழுக்க காயம். இந்த இனத்தை மீட்கணும், காக்கணும், மக்களுக்காக உழைக்குங்கிற ஒரே இனம் தான். அதை உணர்ந்து கொண்டு உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்தை வாக்களை தாருங்கள். வருகிற நாட்களில் நீங்கள் அதிகாலை எழுந்து முடித்தவொடனே வீட்டு வாசலில் கோலம் போட தான் போவீங்க. அங்கே பார்த்தா கோலம் போட்டிருக்கும். சரி, கோலம் தான் போட்டாங்க. நம்ம பிள்ளையாரை பிடிச்சி பூசணி செடியை வைக்கலாம்னு பார்த்தா அதையும் பிடிச்சி வச்சுருப்பாங்க. என்ன செய்வேன்? சரி, பாத்திரம் கழுவலான்னு பார்த்தா ஒருத்தன் கழுவிருப்பேன். எல்லாத்தையும் செய்வேன். இதுவரை மக்கள் மீது வராத பரிவு, கருணை, அன்பு, அக்கறை எல்லாம் வரக்கூடிய 30 நாட்களுக்கு ஆட்சியாளருக்கு மக்கள் மேலே வந்துடும். சாலை போடுறதையா, சாலை போடுவேன். தண்ணீர் இல்லையா, தண்ணீர் ஏற்பாடு பண்ணி கொடுப்பான். ஏன்? உங்கள் வாக்களை பறிக்கணும். அப்ப மக்களை ஏமாற்ற முனைவான். இந்த 30 நாட்களில் ஏமாந்து போனீங்கன்னா அடுத்த 5 ஆண்டு காலம் கஷ்டப்படுவீங்க. உங்க வாக்கு தப்பி தவறி தவறான ஒருத்தவன் கைக்கு போனா 5 ஆண்டுகள வாழ்க்கை நாசமாகி போகும். உங்கள் பிள்ளைகளுக்கு போடுங்க, விவசாய சின்னத்தில் போடுங்க. நாங்கள் கடைசி வரை இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக உழைத்து சாவோம். ஒரு காலத்தில் நாங்கள் சமரசம் அடைய மாட்டோம், துரோகம் செய்ய மாட்டோம், வஞ்சகம் புரிய மாட்டோம், விலை போக மாட்டோம். இந்த இனத்திற்காக, மண்ணுக்காக அப்படி கற்று உழைப்போம்.
பெருந்தலைவர் காமராசர் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்தார். அந்த பொற்கால ஆட்சியை கவியரசு கண்ணதாசன் சுருங்க வர்ணித்தார். காமராசர் காலத்தின் கடைசி கருணையினர். காலம் ஒரு முறை கடைசியா கருணை விட்டு இருக்குது, அதுதான் காமராசர். அதே போல காமராசர் எப்படி காலத்தின் கடைசி கருணையோ அதே போல வரலாற்றின் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி. உலகை ஆண்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் மீண்டு எழுவதற்கு, தங்கள் உரிமைகளை பெறுவதற்கு, தங்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்து கொள்வதற்கு கடைசி வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள். அதை உணர்ந்து ஆற்காட்டு துறையிலே வாழக்கூடிய தாய் தமிழ் சொந்தங்கள், நாம் தமிழர் கட்சி விவசாய சின்னத்துக்கு ஒரு வாக்கை தாருங்கள். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாளும் உங்களுக்கு எதிரானவர்கள் இல்லை. உங்களுக்கு இந்த திமுக மேல அதிமுக மேல கோபம் இருக்கு, இந்த அரசியல் மேல வெறுப்பு இருக்குன்னா அதே போல கோபம் கொண்டு இந்த திமுக மேல அதிமுக மேல கோபம் கொண்டு திமுக அதிமுக பாதிக்கப்பட்டு இந்த அரசியல் மீது வெறுப்புணர்ச்சி கொண்டு வேறு வழியற்ற நடையில் நாங்கள் தள்ளிவிடப்பட்டோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்கை தாருங்கள். நாங்கள் வந்த பிறகு இன்னைக்கு வாழ்வதற்கு ஏற்ற சூழல் இல்லை, குடிநீர் தட்டுப்பாடு, சாலை ஒழுங்கா இல்லை, வீடுகள் சரியா இல்லை, அடிப்படை உட்கட்டுமானம் இல்லை, சுகாதாரமான சுற்றுச்சூழல் இல்லை. இது எல்லாவற்றையும் மாற்றி படைத்து அற்புதமான நிலமாக நிலத்தை மாற்றுவோம். இந்த தொகுதியோட அடிப்படை சிக்கல்களை தீர்த்து வச்சு இந்த மண்ணும் மக்களும் ஒரு நல்வாழ்வு வாழ்வதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்வோம். அதை உணர்ந்து உங்கள் பிள்ளைகளுக்கு விவசாய சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள். நாங்கள் இறுதி வரை இந்த மண்ணுக்காக மக்களுக்காக உழைத்து சாவோம். நன்றி, வணக்கம்.